வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், பாமகல பல பிரச்சனைகள் நடக்கிறத ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். 2022ல பாமகவுக்கு தலைவரா அன்புமணி ராமதாஸ் இருப்பார் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பதவியை கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ அவருடைய தந்தையே இனிமேல் நான் தான் தலைவரா இருப்ப போறேன், அவர் செயல் தலைவரா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. யாருக்குன்னா அன்புமணி ராமதாஸ்க்கு பின்னடைவா இருக்கு. ஆனா கட்சியுடைய நல்லதுக்கு தான் ராமதாஸ் இந்த முடிவு எடுத்தாரோ அப்படின்ட்டு. ஏன்னா இளைஞர்களை வழி நடத்தணும், நான் வந்தாதான் அது சரியா இருக்கும் அப்படின்றது அவருடைய ஒரு கருத்தா இருக்கு. எதனால இப்படி இந்த முடிவு எடுத்திருக்காங்க? இது மூலமா கட்சி ரெண்டாவதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? கவுண்டமணி கராட்டக்காரன்னு சொல்லுவார்ல, அந்த வண்டி வாங்கணும்போது முதல்ல பெட்ரோல் ஊற்றுனேன், அப்புறம் அதை ஊற்றுனேன், இதை ஊற்றுனேன், மண்ணெண்ணெய் ஊற்றுனேன், குருடையில் ஊற்றுனேன், இப்போ எதில் ஓடுதுன்னு எனக்கே தெரியலைங்கிற மாதிரி முதல்ல இவர் பொறுப்பில் இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புமணி, அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜிகே மணி கோகாமணியை தலைவராகிட்டு இவர் நிறுவனர் ஆகிட்டாரு. ஆகிட்டு அன்புமணியை இப்போ பொறுப்பு போட்டிருந்தாரு. இப்போ மீண்டும் இப்போ தலைவராக இவர் வந்திருக்காரு. எல்லாரும் இது ஒரு அதிரடி முடிவு அப்படின்னு ஒரு பேசுவாங்கன்னு பார்த்தா எல்லா பேரும் என்னன்னா டவுட் பண்றாங்க. ஒரே கடையை ரெண்டா போட்டு ரெண்டு பக்கம் பொட்டி வாங்க போறாங்க. இந்த பக்கம் பாஜக பக்கம் ஒரு துண்டு, அதிமுக பக்கம் ஒரு துண்டு போட்டு இவங்க பிளான் பண்றாங்க. அப்பனும் மகனும் இந்த மாதிரி ஒரு பக்கா பிளான் பண்ணி தான் பண்றாங்க அப்படிங்கறத எழுதிட்டு இருக்காங்க சமூக வலைதளத்துல. இது ராமதாஸ் கோவப்பட்டாரு, அன்புமணி ஒரு பின்னடைவு, இதெல்லாம் நம்ம தான் பேசுறோம். ஆனா சமூக வலைதளங்கள்ல ஏன் நம்பாதீங்க இவங்க ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டா கூட அதனால அவங்களுக்கு தான் லாபமா இருக்குமே தவிர இது இது கிடையாது. இது ஏதோ பக்கா பிளான் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு இன்னும் ஒரு 6-7 மாசம் வரைக்கும் அப்படியே ஓட்டிட்டு போகணும். அடுத்து 2026 தேர்தலுக்கு ஒரு 4 மாதம் முன்பு வரைக்கும் நம்ம எந்த பக்கம் அந்த மதில் மேல் பூனை இல்லை அது மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன வழின்னா இப்போ ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை நடக்கிற மாதிரி வச்சுட்டு நாளைக்கு அடுத்து ஒரு மகாபலிபுரத்துலேயே எங்கேயோ ஒரு அரக்கோணத்துலேயே எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனை வச்சு திரும்ப 2 பேர் சேர்ந்துட்டு அதுக்கு ஒரு கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிறதான் வரக்கூடிய செய்திகளாக இருக்குது. சமூக வலைத்தளங்கள் அப்படிதான் எழுதுறாங்க. இவர்களை நம்பாதீர்கள், இவங்க என்ன பண்ணாலும் கடைசியில் அங்கே எங்கே போய் முடியுமோ முடியும். அதனாலதான் அவர் சொல்லியிருக்காரு போல சார் ராமதாஸ் அவர்கள். இன்னைக்குதான் நான் தலைவரா பொறுப்பேற்றிருக்கேன், அதனால மூத்த நிர்வாகிகளோட டிஸ்கஷன் பண்ணுவேன் யாரோட கூட்டணி அப்படின்றத அது கொஞ்ச நாள்ல தெரிவிக்கிறோம் அப்படின்ட்டு முதல் நாளே கூட்டணி பத்தி தான் அவர் பேசியிருக்காரு. கூடுதலா ஒரு செய்தியும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு வரும்போது அன்புமணி போய் பாமக சார்பில் போய் சந்திக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் செய்தி எல்லாம் வெளில வந்திருக்குது. அதை கேள்விப்பட்ட ராமதாஸ் அதனாலதான் இந்த முடிவு எடுத்தாருன்னு சொல்றாங்க. இவர் பாமக பாஜக தரப்புல கொண்டு நிப்பாட்டி வைப்பது என்பது பாமகவுக்கு இழப்பு என்பது ராமதாஸ் புரிஞ்சுக்கிட்டார். என்ன நடக்குதுன்னா அவர் ஒரு ஆரம்பத்தில் அந்த அமைப்பை உருவாக்கிய போது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு அமைப்பாக இருந்து அதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றும் பொழுது ஒரு முற்போக்கு தலைவர்களை முன்னிறுத்தினார். காரல் மார்க்ஸா இருக்கட்டும், அம்பேத்கரா இருக்கட்டும், பெரியார் இருக்கட்டும், இவர்களை முன்னிறுத்தி தான் அரசியல் பண்ணார் ராமதாஸ். அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவருடைய சாய்வு என்பது வலது சாய்வாயிருச்சு. வலதுசாரி அரசியலுக்கு இதான ஒரு சாய்வாயிருச்சு. அதற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் ஒன்றியத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அங்கே போய் ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு வாங்கி வந்திருக்காரு. அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கு. அதை வச்சுதான் பாஜக இவர்களை டீல் பண்றாங்க. அப்ப அந்த வழக்கை வைத்து கொண்டு அவர் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கிய விவகாரத்தில் அந்த வழக்கு இன்னமும் இருக்குது. நாளைக்கு இடி நினைச்சாலும் கூட அதில் ஒரு தூக்கி உள்ள வைக்க முடியும், அல்லது விசாரணை நடத்த முடியும், என்னதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அந்த பிரச்சனை அன்புமணிக்கு. அதனால தான் தொடர்ந்து அவர் பாமக பாஜக பக்கமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அன்புமணி எடுக்கிறார். ஏன்னா பிரச்சனை ராமதாஸ் கிடையாது, ராமதாஸ் பேர் எந்த அளவுக்கும் கிடையாது, அவர் உள்ள போறது கிடையாது. ஸோ இப்போ நான் தானே இப்போ மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கும்போது அவர் தன்னுடைய பிரச்சனையாக பார்க்குறாரு. அப்போ பாஜக கூட நம்ம பாமக இருக்குன்னு நினைக்கிறார். ஆனால் ராமதாஸுக்கு என்ன நடக்குதுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய இளைஞர்கள் வலதுசாரி ஒரு சிறு அமைப்போட போய் சேரும் பொழுது அப்படியே அங்க போயிடுறாங்க அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறாரு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம அந்த ஸ்டாண்ட் எடுக்க வேணாம், நம்ம ஒரு அதிமுக கூட ஒரு கூட்டணியா இருக்கிறதுங்கிறது தான் நமக்கு சரியாக இருக்கும், ஒரு திராவிட கட்சியோட கூட்டணியா இருக்கிறது நமக்கு சரியா இருக்குங்கிறது தான் ராமதாஸோடைய ஸ்டாண்டு. ஆனா இப்ப அதிமுகவே பாஜக கூட தானே சேரப்போகுதுன்ற அதுதான் எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கல இல்லையா. இப்ப நீங்க என்னதான் அமித்ஷாவே ட்வீட் போட்டாலும் சரி,
அமித்ஷா சொன்னாலும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இப்போ வரைக்கும் எடப்பாடி சொல்லவே இல்லை. அப்போ வந்து எடப்பாடியினுடைய தரப்புல தான் அந்த முடிவு இருக்குது. அவர் வந்து என்ன டிமாண்ட் வச்சுட்டு வந்திருக்காருன்னு தெரியல. அந்த டிமாண்டை நிறைவேற்றினா தான் வந்து சொல்லலாங்கிறதுக்காக தான் அவர் வெயிட் பண்றாரு. மேபி அது அண்ணாமலை நீக்கமா இருக்கலாம், நீக்கத்துக்கு பிறகு கூட சொல்லலாம், அல்லது இன்னும் ஒரு 3 மாசம் ஆகட்டுங்க, உடனே சொல்லக்கூடாது கூட ஒரு காரணமா இருக்கலாம். பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் ராமதாஸ் பயப்படுவது எதுக்குன்னா, பாஜக கூட பாமக கூட்டணி அப்படின்னா அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி சிந்தனை உள்ள சாதிய உணர்வு உள்ள ஒரு மக்கள் வந்து அந்த பக்கம் போயிடுறாங்க, இளைஞர்கள் போயிடுறாங்க, திரும்ப நம்மகிட்ட வரமாட்டாங்க. அதனால் வந்து பாஜக தான் வந்து லாபம் அடையுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டனால தான் அதை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி அவர் வெயிட் பண்ண சொல்றாரு. அன்புமணிக்கு அது பிரச்சனை கிடையாது. அன்புமணிக்கு இப்போ அடுத்து எம்பி பதவி முடிய போகுது, அவருடைய இதை வந்து ரிட்டைன் பண்ணணும். ஸோ மீண்டும் வந்து அந்த இதை ரிட்டைன் பண்ணுறதுக்குன்னா அவர் பாஜக கூட போய் சேர்ந்தாதான் வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக அவர் இந்த முடிவு எடுக்கிறாரு. அமித்ஷா போய் சந்திக்க போறாருன்னு செய்தி வரும், உடனே வந்து ராமதாஸ் இந்த முடிவை அறிவிச்சிட்டார். இப்ப ராமதாஸ் முடிவை வந்து அன்புமணி அவர்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் ஏத்துக்கிட்டாரோ ஏத்துக்கலையோ, பனையூர்ல இருக்கீங்க, பனையூர்ல இருக்க ஆள் வந்து வெளியில வர்றதில்லை யாருமே. இவரும் அங்கதான் இருக்காரு, அந்த ஏரியால தான் இருக்காரு, காணத்தூர் என்கிட்ட இருக்காரு. அந்த ஏரியாவில் யாருமே வந்து வீட்டு விட்டு வெளில வர மாட்டாங்க, நல்லா வந்து கடற்புறத்துல காத்து வாங்கிட்டு ஜாலியா இருக்காங்க. அதனால இவரும் இருக்காரு. அதனால வந்து இதுதான் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பாட்டாளி நிலைமை. எதிர்காலத்தில் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆனால் ராமதாஸ் மீண்டும் ஃபீல்டுக்கு வந்திருக்காருன்னு தான் இன்னைக்கு வந்து முக்கியமான செய்தி. இப்போ அமித்ஷாவுடைய வருகை இன்று இரவு வந்து வர இருக்காருன்ற நிலையில இந்த அதிமுக கூட்டணி விவகாரம் பத்தி பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? இல்லாட்டி அண்ணாமலையை வந்து அந்த பதவியில இருந்து எடுக்கணும் அப்படின்னதும் திரும்ப வந்து மாநில தலைவராக வேற யாராவது நியமிக்கிறது அது அப்படியே ஹோல்ட்ல இருக்கு, அது குறித்து ஏதாவது பேச்சுவார்த்தைக்காக இருக்குமா இல்லை என்ன? இல்லை, அதுக்குதான் வராதுன்னு சொல்றாங்க. குறிப்பா இவருடைய வருகைங்கிறது வந்து கூட்டணி குறித்து ஒரு இங்க தமிழ்நாட்டில் ஒரு முடிவு எடுக்கணும். அதை உடனே அறிவிக்கிறது அல்லது ஒரு 3 மாதங்கள் கழித்து அறிவிக்கிறதோ எதுவாக இருந்தாலும் இங்க தமிழ்நாட்டில் வந்து என்ன சூழல் இருக்குது? இல்ல ஆளுநருக்கு வந்து நம்ம ஒரு அழகான பாடத்தை வந்து கற்பித்து வச்சிருக்கோம், அதுக்காக வந்து ஆளுநரை வந்து அதுக்கு அது வந்து தேசிய அளவில் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவினுடைய வருகைங்கிறது தமிழ்நாட்டு தேர்தல், அடுத்து பெங்காலுக்கு போவாரு, அடுத்து வரக்கூடிய தேர்தல் கேரளா, பெங்கால், இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். குறைஞ்சபட்சம் கேரளாவில் வந்து ஒரு 3-4 எம்எல்ஏக்களை ஜெயிக்கணும். தமிழ்நாட்டில் எப்படி வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சு வெற்றி பெற்ற மாதிரி அங்கே கூட்டணிக்கு ஆட்கள் இல்லாவிட்டாலும் கூட கேரளாவில் ஏதாவது ஒரு 3-4 தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அதற்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 எம்எல்ஏக்களை இன்னும் கொஞ்சம் ஒரு டபுள் டிஜிட் கொண்டு வரணும், அதற்கு என்ன சூழ்நிலைக்கு மாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய கேள்வி. ஏன்னா கடந்த முறையே வந்து 2021 தேர்தலுக்கும் போதே அவர் அண்ணாமலை தரப்புலையோ மற்றவர்களுக்கு சொன்ன விஷயமே வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து இரட்டை இலக்கு ஒரு தடவை கொண்டு வந்துருங்க, அடுத்த 5வது வருடமே நான் வந்து ஆட்சியை கொண்டு வரேன் அப்படிலாம் வந்து கடந்த முறை சொல்லிட்டு போனார். ஆனால் வந்து 4 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது. அது 4மே வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். வெற்றி பெற்றதுக்கான காரணங்கள்லாம் பல்வேறு காரணங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றதுக்கான காரணம் வந்து கமலஹாசன் தனியாக நின்றார், காங்கிரஸ் அங்கே வந்து தனியாக நின்றது. அப்படிங்கும்போது வந்து திமுக கூட்டணிக்கான வாக்குகள், பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து அதுக்கான சூழல்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன். அதனால் அது மாதிரியான காரணங்களால தான் அந்த 4மே ஜெயிக்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய வருகை இருக்குது. குறிப்பாக வந்து மேற்கு வங்காளத்தில் வந்து மம்தா எதிர்கட்சியாக வந்து பாஜக இருக்குது. அது மம்தாவை அப்புறப்படுத்தி விட்டு பாஜக ஆட்சியை கொண்டு வரதுக்கான வேலைகளை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலமாக அவர் போகிறாரு. அதனுடைய வருகையாக தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வராரு. இப்போ வரும்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவர் வந்து இந்த தலைவர் பதவிக்கான ஒரு மாற்றத்தை வந்து அவர்கிட்ட வந்து அதனுடைய முக்கியத்துவம் சொல்லுவோம், அண்ணாமலை மாற்ற வேண்டிய கட்டாயத்தையும் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. பல்வேறு விஷயங்கள் நாளைக்கு தெரிஞ்சிடும், நாளைக்கு ஈவினிங்குள்ளே தெரிஞ்சிடும். அடுத்தபடியாக ஆளுநர், ஸோ உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பான ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி, இது முடிவில் இது தொடக்கம் அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஆளுநர் வந்து பதவி விலகுவாரா, அவரை வந்து மாற்றுவாங்களா அப்படின்ற கேள்விகளுமே வந்து பல தரப்புல வந்து எழுந்துட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம போட்டு இந்த மாதிரி கேஸ் போட்டு ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா பிற மாநிலங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக தான் தமிழ்நாடு திகழ்ந்துட்டு இருக்குன்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான். இப்போ கேரளாவும் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஆளுநர் வந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காருன்ற பட்சத்தில் அங்கேயுமே வந்து ஓகே வழக்கை நம்ம ஆரம்பிக்கலான்ற ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆளுநர் விஷயம் இதுக்கப்புறம் என்ன ஆகும் சார்? இல்லை, கேரளா மட்டும் இல்லை, கர்நாடகாவும் உச்சநீதிமன்றம் செல்வதற்கான இதுன்னு சொல்லி நீ செய்திகள் வருது. நாம் எப்போதுமே வந்து இந்த இந்திய ஒன்றியத்துக்குள் நாம் வந்து தனிநாடு கேட்டுக்கொண்டு இருந்த ஒரு மாநிலம், நாங்கள் வந்து பிரிந்து போகிறோம்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த மாநிலம். 62க்கு பிறகு அந்த கோரிக்கையை வந்து
திராவிட முன்னேற்ற கழகம் கைவிடுது. 62 அந்த காலகட்டத்தில் வந்து அண்ணா வந்து கைவிடுறாரு. கைவிடும் போது அதுக்கான ஒரு காரணத்தையும் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டு நாங்கள் வெளியே இந்திய அமைப்பை ஏற்றுக்கொள்கிறோம், இந்தியாங்கிற ஒன்றியத்தை ஏற்றுக்கொள்கிறோம், இந்திய ஒன்றியத்துக்கு நாங்கள் இதாக இருப்போம்னு சொல்லும்போது அதே நேரத்தில் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன அப்படிங்கிறாரு. நாங்கள் எல்லாம் எதற்காக நாங்கள் வந்து வெளியில் போகிறோம்னு சொன்னோமோ அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன அப்படின்னு சொல்லி அண்ணா அந்த எண்ணி துணிக கருமங்கிற அந்த அதனுடைய அண்ணாவுடைய கடிதத்தில் அந்த இதில் சொல்லியிருப்பார். அப்போ வந்து அந்த காரணங்கள் அப்படியே இருக்கின்றனன்னு சொல்லும்போது குறிப்பாக அதற்கு பிறகு திமுக ஆட்சி பொறுப்பு வருது. அடுத்த 5 ஆண்டுகளில் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட 5 ஆண்டுகளில் திமுகவினுடைய கரங்களில் ஆட்சி பொறுப்பு வருது. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவை விட்டு தனியாக வேறு நாடுக்கு நாங்கள் தனி நாடாக மாறிக்கொள்வோம்னு கேட்ட ஒரு பார்ட்டி கையில் அதிகாரம் வரும்பொழுது என்ன செய்ய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் அதிகாரம் வரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறாங்க, பல்வேறு சட்டத்திட்டங்களை இருமொழி கொள்கை போன்ற விஷயங்களை கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது கூடுதலாக மாநில சுயாட்சியை முன்னிறுத்துறாங்க. தன்னை வந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்குள் தன்னை ஒப்படைத்து கொண்டால் அந்த நாட்டுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும், அந்த நாட்டுக்கான உரிமையை கொடுக்கணும், அந்த நாட்டுக்கான கல்வி மொழி உரிமையாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து நாட்டுக்கான அடிப்படை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மாநில சுயாட்சி. இதை வந்து எங்கெங்கன்னா பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இருக்குங்க. குறிப்பாக அன்றைக்கு இருந்த அந்த கூட்டமைப்பு நாடுகளான சோவியத் ரஷ்யா போன்ற இதில் வந்து எடுத்துக்காட்டு. அதே மாதிரி வந்து வேறு சில நாடுகளில் ஒரு கூட்டமைப்பாக இருந்த பல்வேறு கூட்டமைப்புகள்லேருந்தும் எடுத்துக்காட்டு. ஃபெடரல் சிஸ்டம், கான்ஃபெடரல் சிஸ்டம் சொல்லி பல்வேறு ஒரு கூட்டாட்சி முறைகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு தான் மாநில சுயாட்சியை வந்து முன்வைக்கிறோம். மாநில சுயாட்சி கோரிக்கையை முன்வைத்ததுக்கு பிறகு நாம் வந்து மாநில சுயாட்சிக்கு உரிமை, மாநிலத்துக்கான உரிமை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி திமுக சொல்லுது. அதனுடைய தடத்தை இன்று வரைக்கும் வந்து முதல்வர் வரைக்கும் திமுகவுக்கு 3 தலைவர்கள் தான், அண்ணா, கலைஞர், எம்கேஎஸ் நம்மளுடைய முதலமைச்சர். இப்போ இந்த 3 தலைவர்களும் பார்த்தீங்கன்னா அதனை வந்து தடமாறாமல் வழிநடத்தி போயிருக்காங்க. 1974 மாநில சுயாட்சி ராஜமன்னார் குழு அந்த அறிக்கையின் அடிப்படையில் தீர்மானத்தை போட்ட ஒரு கலைஞர். மாநிலங்களுக்கு சுயாட்சி வேணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு முழுக்கவே வந்து சுயாட்சி அதிகாரங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பிறகு 50 ஆண்டுகளாக என்ன நடந்ததுன்னா மாநில அரசினுடைய அதிகாரங்கள் கொஞ்சமாக பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஆக்ட் வரைக்கும் வந்து உள்துறை அமைச்சருக்கு கட்டுப்பாட்டில் போகுது, ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டுக்குள்ளே போகுது. அப்படிங்கும்போது மாநிலத்துடைய அதிகாரங்கள் பறிக்கப்படக்கூடிய சூழலில் ஒற்றை ஆளா ஒரே ஒரு கட்சியா வந்து இந்தியாவில் எந்த கட்சியும் இந்த பற்றி எனக்கு கவலையெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பல்வேறு கவலைகள். ஆனால் தங்களுடைய தனித்துவத்தை காப்பாற்றிக் கொள்ள தங்களுடைய நாட்டு மக்களுடைய தனித்துவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். ஒரே தலைவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் தான். அதாவது கலைஞர்கிட்ட வந்து பெரியாருடைய தாக்கம் இருக்கும். எனக்கு தெரிந்து நம்மளுடைய முதலமைச்சர்கிட்ட அண்ணாவின் தாக்கம் தான் அதிகமாக இருக்கு. குறிப்பாக இந்த வரலாற்று வெற்றி இப்போ பெற்றிருக்காரு இல்லையா, ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு வாங்கியிருக்காரு இல்லையா, இந்த தீர்ப்பே வந்து ஒரு அண்ணாவினுடைய தாக்கம். ரொம்ப அலட்டிக்கவே இல்லை, ரொம்ப இது பண்ணிக்காம ரொம்ப சாதாரணமாக அதே நேரத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருக்காரு. அதனுடைய செய்தி எப்படியான செய்தியாக இருக்குன்னா, நீங்கள் வந்து இந்தியா முழுக்க ஒரு விடுதலை நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. இதே மருத்துவ உயர்கல்வி படிப்பில் வந்து ஓபிசி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு திமுக போராடி சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றம் தீர்ப்பாயம் கொடுக்குது. வருஷத்துக்கு நீங்கள் 6000 பேர் ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே போகுது. போன வருஷம் 4500 பேர் 5000 பேர் இருந்தாங்க. அதுக்கு முந்தின வருஷம் 4500 பேர், போன வருஷம் 5000 பேர், இந்த வருஷம் 5000 பேர், 6000 சில்லற பேர் அப்படின்னு சொல்லி அதனுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை ஓபிசி மாணவர்கள் இந்தியா முழுக்க மருத்துவ மேற்படிப்பில் வந்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் உள்ள மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கதவை உடைத்து திறந்தது, சட்ட ரீதியாக உடைத்து திறந்தது திமுக. அது யார் செய்தாருன்னா நம்மளுடைய முதலமைச்சர். ஆனால் அவர் எங்கேயுமே அதை பற்றி பெருமைப்பட்டுக்கிட்டே கிடையாது. ரொம்ப எளிமையாக இருக்காரு. இப்போ இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. ஆனால் அடுத்த கட்டமாக அடுத்த வேலை நமக்கு நிறையா இருக்குன்னு அதை தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர இதில் வந்து அவர் இதில் வந்து என்னென்னா எவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ நாளாக வந்து இந்தியாவில் வந்து நடக்காத ஒரு விஷயம். கவர்னர்கள் நினைத்தால் அவர்கள் வந்து இது மாதிரி இப்போ பூட்டி வச்சிடலாம், அவங்க வித்ஹெல்டு பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது அப்போ ஒரு ஓட்டு போட்டு மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கான மரியாதைன்னு என்ன இருக்குது? 234 சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்தது ஒரு மாநிலமாக நம்ம இருக்கோம். இப்போ 234 உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு தீர்மானங்கள் தான் 10மே. அவ்வளவையும் கிடப்பில் போட்டால் அவங்க ஹோல்டு பண்ணி வைக்க முடியும், வித்ஹெல்டு பண்ண முடியும். அப்படிங்கும்போது அப்போ அதனுடைய ஓட்டு போட்ட மக்களுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை இல்லையா? அதை வந்து உடைச்சு நீங்கள் ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்காரு சட்டத்தில் அடிப்படையில்.
நீதியரசர்கள் விதியை 142 பயன்படுத்தி நாங்கள் இந்த திருப்பி அளிக்கிறோம்னு சொல்லி உடனடியாக ஒப்புதல் கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு அமைதியாக இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். இதுதான் அண்ணாவினுடைய பாணியாக நம்ம பார்க்குறோம். கலைஞர் இருந்த பெரியாருடைய பாணியாக இருக்கும்போது இவர் அண்ணாவை போலவே வந்து அவர் போகாத வீதிகள் இல்லை, மிதிக்காத கிராமங்கள் இல்லை, தமிழ்நாடு முழுக்க போய் திமுக வளர்த்தெடுத்து வந்த அவர் தலைவராக வரும்பொழுது கலைஞர் என்ன செய்தாரோ அதே பாதையில், ஆனால் அதை விட ஒரு மிக ஆழமான ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. கலைஞர் இருந்து பார்த்தால் பெருமை பெற்றிருப்பார், அண்ணா இருந்து பார்த்தால் பெருமை பெற்றிருப்பார், பெரியார் இருந்து பார்த்தால் பெருமை பெற்றிருப்பாங்கிற விஷயமாக தான் முதலமைச்சர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ ஆளுநர் அப்போ 2026 வரைக்கும் வந்து பதவியில இருப்பாரா விலகுவாரா அப்படின்னு பாஜகவினுடைய ராமசீனிவாசன் பேராசிரியர்னு சொல்லி போட்டுக்கிறார் இல்லையா, அவர் சொல்றாரு நாங்க 2026 வரைக்கும் இதே ஆளுநர் தான் வச்சிருப்போங்கிறோம், தயவு செய்து வச்சிருங்க, அண்ணாமலையும் ஆளுநரும் இருக்கிற வரைக்கும் வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்கிறதான் வந்து திமுக தொண்டர்களுடைய இதா இருக்குது. ஏன்னா பொதுமக்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சார், கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் பள்ளியில பெண் மாணவியை பார்த்தீங்கன்னா வாசல்லே உட்கார வச்சு, கிளாஸ் ரூம்ல வாசல்ல உட்கார வச்சு தேர்வு எழுத விட்டுருக்காங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து மாதவிடை, அதனால உட்கார வச்சிருக்காங்க. இது வந்து எவ்வளவு அந்த தனியார் கல்லூரி அந்த தனியார் பள்ளி பின்னடைஞ்சிருக்கு அப்படின்றது தான். இப்போ பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்குலாம் ஏன் போறாங்க அப்படின்னா ஃபார்வர்டா வந்து எல்லாத்தையும் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு தான். ஆனா இவங்க இப்படி பேக்வேர்டா திங்க் பண்ற ஒரு ஆளா இருக்காங்கன்றது தெரிய வருது. இந்த புதிய எனக்கு டக்குன்னு அதை பார்த்தோம் ஞாபகம் வந்தது, இந்த குலக்கல்வி, இந்த புதிய கல்விக் கொள்கை வந்தாலும் இந்த நிலைமை தானே வந்துரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதை நோக்கி தான் போவாங்க. இன்னும் சொல்ல போனால் பெண்களை வந்து கல்வியிலிருந்து அப்புறப்படுத்துவாங்க. இன்னும் இது ஒரு வாய்ப்பு கிடைத்து பண்ண ஆரம்பிச்சுன்னா இன்னொரு 50 ஆண்டுகளுக்குள்ள வந்து பெண்களை கல்வியிலிருந்து அப்புறப்படுத்துவது வரைக்கும் போவாங்க இவங்க. அவங்களுடைய நோக்கம் அதுதான். அவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்களும் சூத்திரர்கள் தான். வர்ணாசிரத்தின் அடிப்படையில் அவங்களுடைய கருத்தின்படி சனாதனத்தின் அடிப்படையில் பெண்களும் சூத்திரர்களே. அதனால் வந்து பெண்கள் கல்வி படிக்க தேவையில்லைங்கிறது அவங்களுடைய நோக்கம். குறிப்பாக இப்போ நம்ம வந்து நிறைய விளம்பரங்கள்லாம் வந்து பார்க்குறோம். பெண்களுக்கான பெண் குழந்தைகளுக்கான அந்த மாதவிடாய் அந்த பிரச்சனையை இப்போ வைத்துக்கொண்டு அடிப்படையாக கொண்டு நீங்கள் பயப்பட ஒரு பொதுவெளிக்கு போகிறது வெக்கப்படாமல் ஒரு போட்டியில் விளையாட்டு போட்டிக்கு போகிறது சங்கடப்படாமல் இருப்பதாக ஒரு காட்சிப்படுத்தி அதன் மூலமாக வந்து ஒரு தாயே அந்த பெண்ணை ஊக்கப்படுத்தி விளையாட்டு போட்டிக்கோ ஒரு இதுக்கு அனுப்புகிற மாதிரியான ஒரு விளம்பரங்கள்லாம் வருது. விளம்பரங்களே வந்து முற்போக்காக எடுக்கிறாங்க. இது ஒரு காரணமாக ஒரு வைத்து கொண்டு வீட்டில் அமைதியாக இருக்க தேவையில்லை, நீங்கள் பொதுவெளிக்கு போகலாம், எதையுமே ஒரு இது பண்ணிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்படி வந்து விளம்பரங்களே அப்படி வந்து யோசிக்க தொடங்கி விட்ட ஒரு காலகட்டம் இருக்குது. அரசியல் கட்சிகள் முற்போக்கு பேசக்கூடிய ஒரு நாட்டில் அரசியல் கட்சிகள் மட்டுமே முழங்கிட்டு இருந்தக்கூடிய, அது குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் மட்டும் பேசிக்கொண்டு இருந்த சூழலில் விளம்பரங்கள் இந்தியா முழுக்க போகக்கூடிய விளம்பரங்கள்லேயே பெண் குழந்தைகளே வந்து அந்த குழந்தையினுடைய தாயே இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் உட்கார வேணாம், நீ போட்டிக்கு போ, நீ சண்டை போடு போ, நீ அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிற மாதிரியான காட்சிப்படுத்தலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படி வந்து அது ஒரு குழந்தை ஒரு 8ஆம் வகுப்பு எழுதக்கூடிய ஒரு குழந்தைய வாசலில் உட்கார வச்சு எழுத வைக்கிறாங்கன்னா எவ்வளோ வைக்கிறம் பிடித்த மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள். பெண்களுக்கான அமைப்புகள் கமிஷன்லாம் இருக்கு இல்லையா, உடனே வந்து குஷ்புலாம் வந்து பேசணுமா இல்லையா, கருத்து சொல்லிருக்கணுமா இல்லையா, எதுக்கோ பேசுறாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் பேசணுமா இல்லையா, இது எவ்வளவு பெரிய ஒரு வன்கொடுமை. இது வந்து மிக மிக மோசமான விஷயங்க. இது எங்க இருந்து வருதுன்னா இது தீண்டாமைங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் வருது. தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு தீண்டாமைன்னு என்ன, தீட்டு, இதற்கு பேர் என்ன சொல்றாங்க, தீட்டு, அவ்வளவுதான். இதுதான் வந்து அடிப்படையான விஷயம். இவர்களுடைய அடிப்படையிலிருந்து தான் தொடங்கணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அந்த பள்ளியின் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க நம்ம நம்புகிறோம். தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துருவாங்க, கேள்வி கேட்பாங்க. ஆனால் இந்த பெண் அமைப்புகள்ங்கிற பேர் இருக்கக்கூடியவங்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுவே விலங்குகளுக்கு ஏதாவதுன்னா பீட்டாவா வந்து பேசும், மனிதர்களுக்கு ஏதாவதுன்னா வந்து முன் வருது அப்படின்ற மாதிரி தான். இந்த பவன் கல்யாண் வந்து அவசரமா தன்னுடைய மகனை பார்க்கறதுக்கு அந்த சிங்கப்பூர் தீ விபத்து அவர் வந்து அவசரமா போறாரு, ஓகே. ஆனா அதனால ஒரு 30 மாணவர்கள் வந்து அந்த ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுத முடியாம அழுதுட்டு நின்ற அந்த காட்சிகள் வந்து வீடியோவா பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு பவன் கல்யாணுடைய ரெஸ்பான்ஸ் ஏதாவது வருமா? பவன் கல்யாண் அவருடைய வேகம், அவருடைய குழந்தை, அதுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளதான் வேணும் நம்ம வச்சுக்கோங்களேன். ஆனா அவர் பொதுவாகவே வந்து துணை முதலமைச்சர் தான். அவர் எங்க போனாலும் 200 கார்ல போறாரு. அவர் என்ன செக்யூரிட்டி என்ன பிரச்சனை? ஆமா, சந்திரபாபு நாயுடு வெடிகுண்டு வைத்து நக்சலைட்டுகளிடம் வந்து உயிர் பிழைத்தவர். அவர் சந்திரபாபு நாயுடு திருப்பதி மலைக்கு போகிற வழியில வெடிகுண்டு வெடித்து நக்சலைட்டு உயிர் பிழைத்த சந்திரபாபு நாயுடு 6 கார் 7 கார்ல தான் போயிட்டு இருக்காரு.
ஆனா இந்த பவன் கல்யாணம் பண்ணீங்கன்னா பவன் கல்யாணம் கான்வாய்ன்னு நீங்க சர்ச் பண்ணாலே போதும், 200 காரோட அவர் போறது தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு இதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு, அரசியலை எடுத்துட்டு இருக்காரு. குறிப்பாக இந்த நுழைவுத் தேர்வு, நம்ம நுழைவுத் தேர்வை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஜேஇ நுழைவுத் தேர்வு எழுத முடியாமல், அது மெயின்ஸ் எழுத முடியாம போய் 30 பசங்க, ஆனா அதுக்கு அந்த மாநிலத்தினுடைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா 4 பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, மீதியில பசங்களாம் வரல, அதனால வந்து இது ஒரு பெரிய செய்தி இல்லை அப்படிங்கிறதாக சொல்றாங்க. அதுக்கு முன்பாக என்ன வந்துருச்சுன்னா செய்தி, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, 8:30 தான் பரிசு நடந்தது, இவர் 8:40 தான் போனாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. இது இருக்கும்போது தான் சமூக வலைத்தளத்தில் ஒரு விஷயங்கள் வந்து நம்ம படிச்சு நினைப்பேன். நம்மளுடைய முதலமைச்சர் 12ஆம் வகுப்பு அந்த பரிசு இருக்கு இல்லையா, தொடங்குற அன்னைக்கு வந்து ஒரு ஊருக்கு போயிருக்காரு, டெல்டா பகுதியில் ஒரு நகரத்துக்கு போயிருக்காரு, ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகும்போது அதான் தெரிஞ்சிருக்கு அன்றைக்கு வந்து +2 பரீட்சை எழுத போகிறாங்கன்னு தெரியும். உடனே வந்து வெயிட் பண்ணி அந்த பள்ளிகளில் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லி எல்லா மாணவர்களும் வந்து சேர்ந்துட்டாங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய அறையிலேருந்து வெளியில் வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு திருமணத்துக்கு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. போனவர் அன்றைக்கு வந்து இப்போ பொதுத் தேர்வு நடக்குது 12ஆம் வகுப்புக்கும், அறையில் உட்காந்துட்டு காலையிலே கிளம்ப வேண்டியவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை அனுப்பி அவர் மூலமாக அனைத்து மாணவர்களும் போய் சேர்ந்துட்டாங்களான்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அறையிலேருந்து கிளம்பி நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. அதாவது ஒரு பொறுப்புணர்வுங்கிறது இதுதாங்க. எந்த சூழலிலும் பொறுப்புணர்வு என்பது, அந்த பொறுப்பும் நான் ஏன் முதல்ல பேசும்போது அவர் அண்ணாட்டிருந்து அண்ணாவினுடைய ஒரு கீற்றாக இவரை பார்க்கிறேன் அப்படிங்கிறேன்னா இந்த பொறுப்புணர்வு தான். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். அவர் காலையில் இருந்துச்சு இன்னைக்கு என்ன முதல் நாள் தான் ட்வீட் போடுறாரு, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாரும் பரிசு எழுதுன்னு சொல்றாரு. அதுல மைண்ட்ல வச்சுட்டு தான் பிள்ளைய காலைல நம்ம போனோம்னா நான் ஏதாவது ஒரு பிள்ளை லேட் ஆகும், ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பிள்ளை லேட் ஆயிரும், அவங்க அப்பா கூட பைக்ல வரலாம், ஏதோ ஒரு வகையில வந்து வண்டி பஞ்சர் ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு வகையில மாட்டிக்கும். அதனால விசாரித்து அனைத்து மாணவர்களும் பரிசு எழுத வந்துட்டாங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அறையை விட்டு வெளியே வந்திருக்காரு. இப்படி இருக்கக்கூடியவர்கள் மத்தியில தான் இவங்க போன்றவர்களும் இருக்காங்க. அவருக்கு ரெஸ்பாண்டே பண்ணல. அப்படிதான் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வந்து அந்த வரி போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அமெரிக்கா வந்து எல்லா நாடுகள் மேலேயுமே வந்து அந்த இறக்குமதிக்கு வரி போட்டிருக்கதும், அதுவும் குறிப்பாக அந்த சீனா மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை காட்டுற மாதிரி தான் அது தெரியுது. க்கும் மேற்பட்ட பர்சன்டேஜில் வந்து வரி போட்டிருக்காரு. இப்போ சீனாவும் வந்து அதை எதிர்த்து அமெரிக்க இறக்குமதி பொருட்கள் மேலே வரி போட்டுட்ருக்காங்க. ஆனால் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு இப்போத்துக்கு 90 நாட்களுக்கு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காருன்னும் போது இது வந்து ஒரு மிகப்பெரிய வாரா மாறிடாதா சார்? இதனால உலக வர்த்தகமே பாதிப்படையும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும் இல்லையா? கண்டிப்பா வர்த்தகம் பாதிக்கிறதுக்கு தான் பண்றாங்க. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு தொழிலதிபர், பங்கு வர்த்தகத்துல இருக்கவர், அது இல்லாம ஒரு முதலீட்டாளர், அவர் வங்கி முதலீட்டாளர், அப்படிப்பட்ட ஒரு நபர். அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அரசின் ஆலோசகராக இருக்கக்கூடிய எலான் மஸ்க், அவர் வந்து பாத்தீங்கன்னா உலகின் பெரும் பணக்காரர், அவர் ஒரு தொழிலதிபர், வங்கி முதலீட்டாளர். இன்னும் சொல்ல போனா இந்த கிறிஸ்டல் கரன்சின்னு சொல்லக்கூடிய டாஜ் காயின் வச்சிருக்கவர் அவர். இந்த மாதிரிலாம் அவரும் இருக்கார். ஸோ இவங்க 2 பேருமே வந்து அந்த அமெரிக்க அதிகாரத்தினுடைய உச்சத்துக்கு வந்ததுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மார்க்கெட்டை ஸ்லாஷ் பண்ணுறாங்க. இவர் ஒரு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு உடனடியாக எல்லா நாடும் நான் வந்து டேக்ஸை வந்து அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி விட்றோம், டபுள் டைம் ட்ரிபிள் டைம் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணுறாங்க. பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக விழுகுது. உடனே வந்து வாங்குறாங்க. இவர்களே வந்து இவர்களுடைய பணத்தை வைத்து கொண்டு பங்குகளை வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அடுத்த நாளே 90 நாள் நாங்கள் நிப்பாட்டிக்கிறோம்னு சொன்னோடனே திரும்ப மார்க்கெட் ஹைக் ஆகுது. ஒரே நாளில் பல லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்த கும்பல் சம்பாதிக்குது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்குது. இதில் வந்து இவங்க வந்து கைதேர்ந்தவர்கள், இன்னைக்கு நேற்று கிடையாது. ட்ரம்ப்லாம் வந்து 30-40 வருஷமாகவே இந்த பங்கு வர்த்தகத்தில் ரொம்ப தேர்ந்த ஒரு நபராக இருக்காரு. உலகம் முழுக்க அவருடைய சொத்துக்கள் இருக்குன்னு, அவர் லேசுப்பட்ட ஆள் கிடையாது, உலக பணக்காரர்கள் ஒருத்தர் அவர். அப்படிப்பட்டவர் ஒரு அமெரிக்க அரசினுடைய பொறுப்பில் வரும்போது என்ன பண்ணுறாருன்னா இது போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு உலக சந்தைகளை தள்ளாட்டத்துக்கு உள்ளாக்கி அப்போ வந்து சரியக்கூடிய பங்குகளை வாங்கி வச்சுக்கிறாரு. அவருக்கு வேண்டப்பட்ட நபர்கள் வாங்கி வச்சுக்கிறாங்க. இதன் மூலமாக இது நடப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குறிப்பாக சீனாவை காட்டி, சீனாவை வந்து ஒரு எதிரி நாடாக அல்லது ஒரு வர்த்தக ரீதியாக எதிரியாக காட்டி அதன் மூலமாக வந்து மற்ற நாடுகளுடைய இதில் வந்து இந்த ஒரு சந்தை விளையாட்டை வந்து விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத குற்றச்சாட்டாக இருக்குது. திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.